காதலர் தினம்னாலே பல பேருக்கு ரோஸ், சாக்லேட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஞாபகத்துக்கு வரும். ஆனா சில பேருக்கு கைகூடாத காதலோட ஏக்கமும், இன்னும் சிலருக்கு இந்த காதலை எப்படிடா சொல்றதுங்கிற எண்ணமும் தான் வரும். ஆனா அடிப்படைவாதிகளுக்கோ ஜாதியும் மதமுமே முன்வந்து நிற்கும். அதுவும் இந்த காலத்துல சங்கிகளும் திரௌபதியர்களும் கங்கண கட்டிட்டு நாடக காதலை கூத்தாடுவாங்க. பொதுவா காதல் ஒரு மனித உணர்வு. அது முழுக்க முழுக்க தனிப்பட்ட அன்புணர்ச்சி என்பதெல்லாம் கதைகளிலும் புதினங்களிலும் மட்டுமே சாத்தியம். இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, காதல் இரு இதயங்களை தாண்டி சமூக நாடி துடிப்புடன் சம்பந்தப்பட்டதே. காதலர் தினம் எப்படி உருவாச்சு என்பதை தெரிஞ்சுக்க ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. காதல் அதை விவரிக்க வார்த்தையே கிடையாதுங்க. அது ஒரு ஆகச்சிறந்த உணர்வு. இன்னும் சொல்ல போனா அனைத்து உணர்வுகளுக்கும் தலைவன் என்று கூட கூறலாம். உலகின் தோற்றத்துடன் உண்டான காதல் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இருக்கு. உலகம் முழுவதும் அனைத்து ஜீவராசிகளும் கொண்டாடும் வார்த்தைகளில் ஒன்றுதான் காதல். காதலர் தினம் பிப்ரவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுவது தொடர்பான பல கதைகள் வலம் வருது. அதுல பெரும்பாலானவர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான் ரோமில் வாழ்ந்த கத்தோலிக்க மதகுருவான செயின்ட் வேலண்டைனின் பெயரால் காதலர் தினம் அழைக்கப்பட்டது. பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 15 வரை ரோமானியர்கள் லுபர்காலியாவின் எனும் பண்டிகையை கொண்டாடுவாங்க. அதுல ஆண்கள் ஒரு நாயையும் ஆட்டையும் பலியிட்டு அதன் ரோமத்தால திருமணமாகாத பெண்ணை அடிப்பாங்க. இது கருவுறுதலை வலுப்படுத்தும் என்பதால பெண்களும் அதை விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டாங்க. பின்னர் ஒரு குவளையில இருக்கும் பெண் பெயரை தேர்ந்தெடுத்து தங்களது காதலை வெளிப்படுத்துவாங்க. சில சமயங்கள்ல இது திருமணமாகவும் மாறும். காதலர் தினம்ங்கிறது காதல் மற்றும் பல்வேறு கோணங்கள்ல இருந்து விமர்சனங்களை கொண்டாடுறதுக்கான ஒரு அடையாளமா மாறி இருக்கு. இது புனிதர் வேலண்டைன்ஸோட தொடர்புடையதா அறியப்பட்டாலும் இதோட தோற்றம் ஒரு இருண்ட பக்கத்தை கொண்டிருக்கு. புனிதர் வேலண்டைன்ஸ் யாரு? 3ஆம் நூற்றாண்டு கால ரோமன் கத்தோலிக்க ஃபாதரியார்னு நம்பப்படுறார். இவர் கிபி 270 பிப்ரவரி 14 இறந்தார். இவர் பேரரசர்களோட கட்டளையை மீறி ரகசிய திருமணம் செஞ்சு வச்சதா சொல்லப்படுது. அந்த காலத்துல சிப்பாய்கள் திருமணம் செஞ்சுக்க அனுமதிக்கப்படல. காரணம், தனியா இருக்க ஆண்கள் அதிக அர்ப்பணிப்புள்ள போராளிகள்னு பேரரசங்க நினைச்சாங்க. இந்த எதிர்ப்பிற்காக அவர் பேரரசர் கிளாடியஸ் II கோதிகஸால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அதே நேரத்துல பண்டைய ரோமானிய திருவிழாவான லுபர்காலியா மீது சர்ச் தனது செல்வாக்க பரப்புவதற்கான முயற்சின்னு கூறப்பட்டுச்சு. ரோமானிய கொண்டாட்டம் விவசாயத்தின் கடவுளான ஃபானஸ் மற்றும் ரோமானிய நிறுவனர்களான ரோமுலஸ் மற்றும் ரெமுஸ் ஆகியோரை கௌரவிச்சுச்சு. ஆண்கள் ஒரு பெட்டியில் இருந்த பெண்களுடன் பெயர்களை தேர்ந்தெடுப்பாங்க. மேலும் அவங்க நிகழ்வின் மூலம் ஜோடிகளாகவும் மாறுவாங்க. இருப்பினும் போப் கெலாசியஸ் 5ஆம் நூற்றாண்டோட இறுதியில செயின்ட் வேலண்டைனை நினைவு கூறும் நாளா லூபர்காலியா கொண்டாட்டங்களின் காலத்தை தேர்ந்தெடுத்தார். இதன் விளைவா காதலர் தினமும் இந்த கொண்டாட்டத்துல இணைஞ்சது. காதலர் தினம் எப்படி உலகளாவிய கொண்டாட்டமா மாறுச்சு? கிபி 270 இறந்த வேலண்டைன்ஸ் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையால புனிதர் பட்டம் பெற்றார். அவர் கிறிஸ்தவ ஜோடிகளுக்கு ரகசிய திருமணம் செஞ்சுக்க உதவிய ஃபாதரியாராவும் பணியாற்றியிருக்கலாம். மேலும் ஜெஃப்ரி சவுசர் மற்றும் வில்லியம் ஷேக்ஸ்பியரின் படைப்புகள் மூலம் இந்த கருத்து ஐரோப்பாவிலும் ஆங்கிலம் பேசும் உலகிலும் பிரபலப்படுத்தப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் லைப்ரரியின் கூற்றுப்படி காதலர்களுக்கான நாள் காதலர் தினம் என்ற எண்ணம் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எழுதப்பட்ட சோசரின் பார்லிமெண்ட் ஆஃப் பவுல்ஸ்ல இருந்து தோன்றியதா கருதப்படுது. வசந்த காலத்தின் துவக்கத்துல செயின்ட் வேலண்டைன்ஸ் தினத்தில் ஆண்டுக்கு தங்கள் துணையை தேர்ந்தெடுக்கும் பறவைகளின் குழுவை இது விவரிக்குது. A Midsummer Night's Dreamல ஷேக்ஸ்பியர் காதலர் தினத்தை பத்தி சொல்றார். மேலும் அந்த காலத்துல கையால செய்யப்பட்ட காகித அட்டைகள் அன்றைய அடையாளங்களாய் இருந்துச்சு. அதுக்கு நடுவுல தொழில்துறை புரட்சி 19ஆம் நூற்றாண்டுல தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட அட்டைகளை அறிமுகம் செஞ்சுச்சு. மேலும் 1913ல கன்சாஸ் சிட்டியின் ஹால்மார்க் கார்டுகள் பெருமளவுல காதலர்களை ஈர்க்க ஆரம்பிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க நண்பர்களுக்கு பகிருங்க.